வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு. குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம், அவங்களுக்கு உடல் வலிமையை கொடுக்கும். இதை எப்படி தயார் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 250 ml கப்ல எடுத்தேன். இது வந்து 150 கிராம் இருக்கு. இந்த மாவு எப்படி தயார் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் பிரியாணி சேனல்ல இருக்கு. மேலும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல போய் பாருங்க. ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் 1/2 கப், தண்ணி ஒரு 1/2 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கல அப்படின்னா நீங்க இதை தவிர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா அந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க மாவு முன்னாடியே வீட்லயே தயார் பண்றப்ப வறுத்துருந்தீங்கன்னா இப்ப நீங்க வறுக்க தேவையில்லை. இந்த மாவுல லேசா சூடு ஏறணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல நீங்க வறுக்க வேண்டாம். மாவு இப்ப வறுப்பட்டுருச்சு, நல்லா இதுல சூடு தெரியுது. இப்ப நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்த மாவை இதுல மாத்தியாச்சு. இது கூட வந்து இப்போ ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு. இப்ப இதை நல்லா கலந்தாச்சு. உப்பும் சரியா இருக்கு. உப்பு கொஞ்சம் குறைவாவே போட்டுக்கோங்க, போதுமானது அது. இப்ப இதுல நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்ப நம்ம பிசைஞ்சிடலாம். கையாலேயே பிசைங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. இந்த மாவோட பதம் வந்து நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா, இதுல பிசைஞ்ச மாவு எடுத்து கையில இப்படி புடிச்சீங்கன்னா இப்படி பிடிக்க வரணும். திரும்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா இது உடையணும். இதுதான் கரெக்டான பதம். மாவு வந்து இந்த மாதிரி உதிரியா இருக்கணும், கொஞ்சம் தண்ணி பதமாவும் இருக்கணும். இப்ப நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல கட்டிகள் இல்லாத மாதிரி எல்லா கட்டிகளையும் நல்லா உடைச்சு விட்டுருங்க. இப்ப இதை வந்து நம்ம கொலா புட்டுல அச்சுல போட்டுடலாம். நீங்க கொலா புட்டு அச்சு இல்லாதவங்க நீங்க சாதாரணமான இட்லி பானையில வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட குக்கர் இட்லி தட்லி நீங்க வைக்கலாம். இப்ப இந்த தயார் பண்ண மாவை நம்ம புட்டு குழாயில சேர்த்திடலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புட்டு குழாய் வந்து உங்களுக்கு கீழே அந்த குடம் இல்லாம தனியாவே கிடைக்குது. இப்ப இந்த குழாயில பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த மூடியில 3 ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியா ஸ்டீம் வந்துருச்சுன்னா இந்த புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அச்சு இருக்கும் பாருங்க, உள்ள ஒரு அச்சு இருக்கு, அதை நம்ம தனியா எடுக்கலாம். பாருங்க இந்த அச்சு இப்படி இருக்கும். இந்த குழாய்க்கு அடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். இப்ப இந்த குழாய் வந்து நம்ம பிரஷர் குக்கர் மேல வைக்க போறோம், அதுக்கான ஓட்டை தான் அது. இதுல வந்து நம்ம இந்த அச்சை போட்டுடலாம். முதல்ல தேங்காய் போட்டாச்சு. நீங்க வந்து இது உள்ள சேர்க்கும் போது உதிரி பதத்திலேயே இருக்கிற மாதிரி சேருங்க. அடுத்தது ஒரு லேயர் நம்ம மாவு சேர்த்தாச்சு. புட்டு குழாயில ஒரு 1/2 குழாய் வரைக்கும் இருக்கு. அடுத்தது ஒரு லேயர் நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு லேயர் மாவு சேர்த்தாச்சு. இப்ப இதுக்கு மேல திரும்ப தேங்காய் சேர்க்கலாம். பாருங்க தேங்காய் சேர்த்தாச்சு. நீங்க இது மேல இது வரைக்கும் கூட நீங்க நிரப்பிக்கலாம். நான் கொஞ்சம் குறைவா தான் நிரப்பியிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு பிரஷர் குக்கர்ல வச்சிடலாம். பாருங்க இப்ப இந்த பிரஷர் குக்கர்ல நான் ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு விசில் போடாம இதை மூடி வச்சிருக்கேன். இது தண்ணி இப்ப சூடாயிடுச்சு. மேல பாருங்க நல்லா இந்த ஆவி வருது. இந்த ஆவி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட புட்டு குழாய் எடுத்து அதுல வைக்கணும். இதுல வச்சிடலாம். நீங்க அனல் வந்து மிதமான அனல் வைங்க. இது பாருங்க இப்ப இந்த ஓட்டையில நல்லா ஆவி வருது. 3 ஓட்டையிலயும் இப்படி வந்துருச்சுனாவே நம்மளோட புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கல, 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள இது வெந்துருச்சு. இப்ப இது ஆவி வந்து ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு நிப்பாட்டிடலாம். இந்த கொழா புட்டு அச்சோடயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி கொடுத்திருப்பாங்க. இந்த கம்பி வச்சு நீங்க அடியில அந்த அச்சு தள்ளினீங்கன்னா பொறுமையா வரும். இப்ப நான் அதை காட்டுறேன். இப்ப நம்ம புட்டு குழாயில போட்டுட்டு மீதம் கொஞ்சம் மாவு இருக்கு, இந்த இட்லி தட்டுல வேக வச்சிடலாம். இதை வந்து இந்த துணியால மூடிடலாம். அப்பதான் இது மேல அந்த வேர்வை தண்ணி படாம இருக்கும். மூடிட்டு இப்ப அதை நம்ம இட்லி பானையில வச்சிடலாம். பாருங்க நம்ம இந்த இட்லி பானையில வச்ச மாவும் இப்ப வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு நிப்பாட்டிடலாம். இதுவும் வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதே ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு வாசனை தெரியும், அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அடுப்பு அணைச்சிடலாம். இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம தேங்காயும் வெல்லமும் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த மாவுல நான் ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்க சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இட்லி பானையில வேக வச்சது. இதுல நம்ம போட்ட வெல்லத்தையும் தேங்காயும் கலந்துட்டேன். பாருங்க புட்டு குழாயில பண்ண புட்டும் இட்லி பானையில பண்ண புட்டும் இங்க தயாரா இருக்கு. இது கூட வந்து நம்ம சேர்த்து பரிமாறுறதுக்கு தேங்காய், வெல்லம், முளைக்கட்டி வேக வச்ச பச்சை பயிறு, வாழைப்பழம், அப்பளம் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது கூட நீங்க இன்னும் கடலை கறி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நெய் கூட ஊத்தி சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். உங்க வீட்டுல நீங்க இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.